ஹலோ கைஸ், நான் வந்து இப்போ என்னோட ரிவ்யூ தான் வந்து ஷேர் பண்ண போகிறேன். ஆக்சுவலி வந்து எனக்கு வந்து மைக்ரைன் இருக்குது. ஒற்றை தலைவலின்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி ஒரு தலைவலி வந்து எனக்கு இருக்குது. 8 இயர்ஸாக வந்து எனக்கு இருக்குது. அந்த ஹெட்டேக் வந்து எப்படி இருக்கும்னா, ஒரு பாதி ஹெட் லெஃப்ட் சைடு தான் எனக்கு வலிக்கும், பாதி ஹெட் வந்து எனக்கு வந்து ஃபுல் பெயினாக இருக்கும். அந்த பெயினை வந்து தாங்கவே முடியாது. ரொம்ப அந்த பெயினில் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டேன். அந்த சைடு வந்து சவுண்டெல்லாம் என்னால் கேட்கவே முடியாது. ஒரு 3-4 டேஸ் வந்து கண்டினியூவாக வந்து அந்த பெயின் வந்து எனக்கு இருந்துகிட்டே இருக்கும். அப்புறம் தான் வந்து நான் ஹாஸ்பிட்டல் போய் செக்அப் பண்ணோம்ல வந்து அவங்க வந்து டேப்லெட்ஸ் வந்து சஜஸ்ட் பண்ணாங்க. டெய்லியுமே வந்து நான் டேப்லெட் போடுவேன். நிறைய டேப்லெட் 3-4 டேப்லெட்ஸ் வந்து கொடுப்பாங்க. அதுக்கப்புறம் வந்து அந்த வலியும் அந்த வலி வந்துட்டே இருக்குது, அந்த டேப்லெட் போட்டு உங்களுக்கு வந்துச்சுன்னா வந்து SOSன்னு ஒரு டேப்லெட் கொடுப்பாங்க. அந்த டேப்லெட் போட்டால் தான் வந்து எனக்கு வந்து சரியாகும். இப்படி நான் வந்து டெய்லி வந்து டேப்லெட் போட்டுட்டே இருந்தேன் மைக்ரைனுக்கு. அதுக்கப்புறம் வந்து ப்ரெக்னென்ட் டைமில் வந்து ஹாஸ்பிட்டலில் வந்து இந்த மைக்ரைன் டேப்லெட் வந்து யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்ட்டாங்க. பேபியை வந்து அஃபெக்ட் பண்ணும். அதனால வந்து 650 வேணால் போட்டுக்கோங்க பேரசிட்டமாலில் அப்படின்னு சொன்னாங்க. அப்புறம் வந்து நான் எனக்கு அந்த மாதிரி ஹெட்டேக் வந்து ப்ரெக்னன்சி டைம்லேயும் வந்துருச்சு. வரும்போது வந்து எனக்கு வந்து பாதி ஹெட் வந்து நான் வந்து தைலம் தேய்ப்பேன். ஃபுல் அந்த ஹேருக்குள்ளெல்லாம் வந்து தைலம் தேய்ப்பேன். நல்லா நிறைய தைலம் தேய்ச்சிட்டு ப்ளஸ் வந்து நான் 650 போடுவேன் பேராசிட்டமால். ஹெவி டோஸ் போடுவேன். இந்த 3-4 டேஸ்மே நான் வந்து போடுவேன். அந்த தைலம் தேய்ப்பேன், எனக்கு சரியாயிரும். அடுத்து திருப்பி வந்துடும். இதே மாதிரி ரொட்டீன் அடுத்தடுத்து வந்துட்டே இருக்கும். என்னால் பெயின் வந்து தாங்கவே முடியாது. அதே மாதிரி தான் ஆஃப்டர் பாப்பா பிறந்ததுக்கு அப்புறமும் வந்து இதே இதுதான் எனக்கு கண்டினியூவாகவே இருந்துகிட்டே இருந்துச்சு. இதே மாதிரி ஹெவி டோஸ் போட்டுகிட்டே தான் இருந்தேன். அதுக்கப்புறம் வந்து இந்த வெல்னஸில் வந்து மில்பரி எக்ஸ்ட்ராக்ட் வந்து மைக்ரைனை வந்து கண்ட்ரோல் பண்ணும் அப்படின்னு தெரிய வந்தனால வந்து சரி ஓகே இதையும் நம்ம டெஸ்ட் பண்ணலாம். ஏன்னா வந்து டெய்லியுமே வந்து ஒரு டேப்லெட் போட்டு அது வந்து சரியானா பரவாயில்ல, அதை வந்து டெய்லியும் வந்து எடுக்க சொல்கிறாங்க. நான் வந்து அந்த ட்ரீட்மெண்ட்டை இருந்துகிட்டே இருந்தேன். ப்ளஸ் வந்து இந்த ஹெவி டோஸும் போட்டுகிட்டே இருந்தேன்னா அதனால சரி இதை வந்து நம்ம ட்ரை பண்ணி பார்ப்போம்னு சொல்லிட்டு தான் நான் அந்த மில்பரி எக்ஸ்ட்ராக்ட் வந்து நான் வாங்கினோன்னே நான் அதை டெஸ்ட் பண்ணுறதுக்காகவே வந்து நான் வாங்கினோன்னே நான் வந்து போட கிடையாது. அந்த ஹெட்டேக் வரமுள்ள போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் வெயிட் பண்ணிகிட்டே இருந்தேன். வெயிட் பண்ணமுல எனக்கு வந்து ஒரு நாள் வந்து எனக்கு அந்த மைக்ரைன் வந்துருச்சு. வந்தோன்னா சரி ஓகே நம்ம டெஸ்ட் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வேற எதுவுமே தைலம் தேய்க்கல, டேப்லெட் பேராசிட்டமால் எதுவுமே நான் போட கிடையாது. ஜஸ்ட் இதில் ஒரு கேப்சூல் மட்டும் தான் போட்டேன். அந்த டேப்லெட் போட்ட ஒரு 5 மினிட்ஸ்லேயே வந்து அந்த ஹெட்டேக் வந்து எனக்கு ஃபுல்லாமே ரிலீஃப் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் இன்ன வரையுமே எனக்கு அந்த மைக்ரைன் ப்ராப்ளமே வரல. நான் சீரியஸாக சொல்கிறேன், எனக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. ஏன்னா இவ்வளோ நாள் வந்து ட்ரீட்மெண்ட் எடுத்து பேராசிட்டமால் போட்டு ஹெவி டோஸ் போட்டு தைலம் தேய்ச்சி எதுவுமே சரியாகாதது வந்து இந்த வில்பர் எக்ஸ்ட்ராக்ட் வந்து நான் சாப்பிடும் போல வந்து எனக்கு ரிசல்ட் கொடுத்தது ரொம்பவே ஹாப்பி. ஏன்னா வந்து மைக்ரைன் வந்தவங்களுக்கு வந்து அந்த பெயின் வந்து எப்படி இருக்குன்றது தெரியும். ஏன்னா அவ்வளோ வலியாக இருக்கும். அழுவேன் சில நேரம், இவ்வளோ வலிக்குதே அப்படின்னு சொல்லிட்டு அழுவேன். இந்த மாதிரி இருக்கமுல இப்போ வந்து எனக்கு வந்து அந்த மைக்ரைன் ப்ராப்ளம் இல்லாதது ரொம்பவே ஹாப்பி.